உங்களோட 52வது வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு நீங்களும் இந்த மாதிரி வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இனிமே கஷ்டப்படாம இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டோட வாஸ்து சரியா இருக்கான்னு நீங்க முதல்ல செக் பண்ணிக்கணும். உங்க வீட்டோட வாஸ்து சரியா இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த 3 விஷயங்களை நீங்க கண்டிப்பான முறையில செக் பண்ணிக்கணும். உங்க வீட்டோட சவுத் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட் கார்னர் இதெல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் சவுத் வெஸ்ட் கார்னர். சவுத் வெஸ்ட் கார்னர் எப்படின்னா வீட்டில் இருந்து ஹைட்டான பொசிஷனாக இருக்கணும், பெட்ரூம் இருக்கணும், ஸ்டடி ரூம் இருக்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பூஜா ரூம்ஸ் வைக்கலாம். இது செகண்ட் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர் வீட்டோட தாழ்வான பகுதியாக இருக்கணும். இங்கே சம்ப் இருக்கலாம், பெற்றோர்கள் இருக்கிற ஒரு பெட்ரூம் இருக்கலாம், கிட்ஸ் இருக்கிற ஒரு ஸ்டடி ரூம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் நார்த் ஈஸ்ட்ல நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சவுத் ஈஸ்ட்ல கண்டிப்பான முறையில் சுக்கிர பகவானுடைய உச்சமா இருக்கிறதுனால நீங்க சவுத் ஈஸ்ட்ல அக்னி பகவானை வேண்டி கிச்சனை தான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். கிச்சன் கொடுக்க முடியாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைனிங் ஒரு ஸ்பேஸா டேக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஸ்டடி பிளேஸாகவும் நம்ம மாத்திக்கலாம். இந்த விஷயங்களை நீங்க சிறப்பா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். உங்களுடைய வீட்டோட பிளான்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பிளான் அனுப்பிச்சு உங்களுடைய வீட்டோட வாஸ்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி எங்கள்கிட்ட கைடன்ஸ் வாங்கிக்கலாம்.